அடுத்ததாக கல்வி சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள். இன்னைக்கு ஆசிரியர்கள் இல்லைன்னா நீங்களும் நானும் இந்த இடத்துல இல்லை. கல்வி மட்டுமே வைத்து நீங்கள் பெரிய நிலையை அடைய முடியாது. கல்வியுடன் கூடிய ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே நீங்கள் பெரிய நிலையை அடைய முடியும். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒழுக்கம், கல்வி. ஒழுக்கத்துக்கு நம்ம 1 கொடுக்கலாம், கல்விக்கு நம்ம 0 கொடுக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜீரோக்கு வேல்யூ இல்லை. இப்போ ஒழுக்கங்கிற 1 பக்கத்தில் கல்விங்கிற 0 போட்டால் நம்ம 10. இப்போது 1 பெருசா 0 பெருசா 10 பெருசா? 10 தானே பெருசு. ஒழுக்கங்கிற 1 இல்லாமல் கல்விங்கிற 0 எவ்வளோ சேர்த்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு வேல்யூ இல்லை. இப்போ ஒழுக்கங்கிற 1 எவ்வளோ முக்கியம்னு இங்கே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருக்குமே 2 அழகான கைகள் இருக்குது. இந்த கைகளுக்கு அழகு என்ன தெரியுமா? அணிகலங்கள் அணிவது அழகென்று நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. 2 கைகளை கூப்பி தலை வணங்கி வணக்கம் மிஸ் என்கிற வார்த்தை மட்டுமே உங்கள் ஆசிரியர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அன்பு பரிசு என்பதை ஒவ்வொரு மாணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். 2வதாக நேரத்தை மதிக்க வேண்டும். முதலாவதாக என்ன சொன்னேன்? நல்ல பழக்கவழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக நேரத்தை மதிக்க வேண்டும். இங்கே யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லைன்னு ஈஸியாக முடிச்சிடுங்க. எனக்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது. மொபைலை கையில் எடுத்து ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது. தேவையில்லாத கதைகள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது. இந்த நேரம் போகிறதே தெரியாத நேரத்தையெல்லாம் நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நேரம் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும். எல்லாவற்றையும் கணக்கு போட்டு செலவு பண்ணுற நாம் நேரத்தையும் கணக்கு போட்டு செலவழித்தால் நேரம் நம்மளுக்கு போதுமானது. 3வதாக கனவு காண வேண்டும், ஆனால் அதை சாதிக்க உழைக்க வேண்டும். முதலாவதாக நல்ல பழக்கவழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக நேரத்தை மதிக்க வேண்டும். 3வதாக கனவு காண வேண்டும், ஆனால் சாதிக்க உழைக்க வேண்டும். இதற்கு ஒரு சிறிய கதை